வெகு காலத்துக்கு முன்னாடி கமலபுரத்துல காசிநாதன்கிற பணக்காரன் இருந்தான். அவன்கிட்ட நிறைய பணம் இருந்தும் அதுவே அவனை தொல்லைகளுக்கு ஆளாக்குச்சு. அவன் செய்த வியாபாரங்களில் எல்லாம் அவன் அமோக லாபம் அடைந்து வந்ததை பார்த்து மற்ற வியாபாரிகள் பொறாமை கொண்டாங்க. அவனுடைய உறவினர்களோ அடிக்கடி அவனுடைய வீட்டுக்கு வந்து ஏதோ ஒரு காரணத்தை கூறி கடன் கேட்கலானாங்க. அவனுடைய மனைவியோ தனக்கு விலையுயர்ந்த நகைகள் வேண்டும்னு சொல்லி அதை வாங்கி வந்தா. அவனுடைய மகனோ பை நிறைய பணத்தையும் போட்டுக்கொண்டு ஊர் சுற்றி 10 நண்பர்களோடு சேர்ந்து திரிந்து உதவாக்கரையா இருந்தா. அவனை திருத்த காசிநாதன் முயன்றும் முடியாது போச்சு. இந்த காரணங்களால காசிநாதனுக்கு நிம்மதிங்கிறதே இல்லாம போயிடுச்சு. இந்த நிலையில அவ பரமானந்தர்ங்கிற யோகிய பார்த்தா. அவர்கிட்ட தன்னுடைய பிரச்சனையை கூறி தான் நிம்மதியுடன் வாழ வழி கூறுமாறு வேண்டினான். அவரும், மகனே, இங்கிருந்து 100 யோஜனை தூரத்துல விந்தியமலை அடிவாரத்துல அம்பாசாகாரம்ங்கிற ஏரி இருக்கு. அந்த ஏரி கரையில அம்பிகா தேவியுடைய ஆலயம் இருக்கு. நீ அம்பிகா தேவியை தரிசித்தா உன்னுடைய பிரச்சனை தீரும். ஆனா ஒரு விஷயம், அந்த தேவியுடைய விக்கிரகம் நல்ல அறிவாளிக்கு மட்டும்தான் தென்படும்னு சொன்னாரு. காசிநாதனும் தான் போய் தேவியை தரிசித்து வருவதா சொல்லி அவர்கிட்ட விடை பெற்றுக்கொண்டு தன்னுடைய வீட்டுக்கு வந்தா. ஒரு நல்ல நாளா பார்த்து அவ அம்பாசாகாரத்துக்கு கிளம்புனான். சில நாட்கள் பயணம் செஞ்சதுக்கு அப்புறமா அவன் வழியில சதுராங்கதன் என்பவரை சந்திச்சா. சதுராங்கதன் தான் சகல சாஸ்திரங்களையும் கற்ற பண்டிதர்னு சொன்னாரு. அதை கேட்டு காசிநாதன் வழியில பேச்சு துணைக்கு நல்லதொரு பண்டிதர் கிடைத்தாருனோ அவர்கிட்ட இருந்து பல புதிய விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம்னு எண்ணி மகிழ்ந்தா. காசிநாதன் அதிகம் கற்றவன் அல்ல. ஆனா ஒரு அறிவாளி எதையுமே பிறரிடம் கேட்டு அறிந்து கொள்ளும் இயல்பு கொண்டவன். அதனால காசிநாதனும் தனக்கு ஏற்பட்ட பல சந்தேகங்களை சதுராங்கதன் கிட்ட கேட்க, அவரும் அந்த சந்தேகங்களுக்கான விளக்கமான பதில்களையும் சொன்னாரு. காசிநாதன் அதை கவனமா கேட்டுக்கொண்டா. அதுக்கப்புறமா அவன், ஐயா, தங்களிடம் பேச பேச எனக்கு பல புதிய விஷயங்கள் தெரிகின்றன, பல சிக்கலான விஷயங்கள் புரிகின்றன. தங்களுடன் இவ்வாறு பேசிக்கொண்டே வழி நடக்க எனக்கு எத்தனை காலத்திற்கு பாக்கியம் இருக்கிறதோன்னு கேட்டா. சதுராங்கதன், நான் விந்தியமலை பகுதிக்கு போய் கொண்டிருக்கிறேன்னு சொன்னாரு. சதுராங்கதனும் விந்தியமலைக்கு தான் போகிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு காசிநாதன் மகிழ்ச்சி அடைஞ்சா. ஐயா, எனக்கு நல்ல பேச்சு துணை கிடைத்தது பற்றி மகிழ்கிறேன். நானும் விந்தியமலை பகுதிக்குத்தான் போகிறேன். அங்கே அம்பாசாகாரம் என்ற ஏரி உள்ளது. ஏரிக்கரையில் உள்ள அம்பிகா தேவியை தரிசிக்க செல்கிறேன்னு சொன்னான். அதை கேட்ட சதுராங்கதனும், நானும் அங்கதான் அந்த விக்கிரகத்தை பார்க்கத்தான் போகிறேன். உன்னுடைய பிரச்சனை என்னன்னு கேட்டாரு. உடனே காசிநாதன் தன் பணத்தால் படும் அவஸ்தையை சொல்லி நிம்மதியை அடையவே அந்த தேவியை தரிசிக்க போவதா சொன்னான். அப்ப சதுராங்கதனும், நானும் அந்த தேவியத்தான் தரிசிக்க போய் கொண்டிருக்கிறேன்னு சொன்னாரு. அதை கேட்ட காசிநாதன் ஆச்சரியப்பட்டு, நீங்க நிறைய படித்தவராச்சே, நீங்க ஏன் தேவியை தரிசிக்க போகணும்னு கேட்டா. சதுராங்கதனும் கவலையோடு, என்னுடைய தந்தை பெரிய பண்டிதர், நான் அவர்கிட்ட எல்லா சாஸ்திரங்களையும் கற்ற. அவற்றால என்னால குடும்பத்துடைய பசிய போக்க மட்டுமே பணம் சம்பாதிக்க முடிஞ்சுது. என்னுடைய மற்ற விருப்பங்களை என்னுடைய படிப்பால நிறைவேற்றிக் கொள்ள முடியல. வசிக்க ஒரு சொந்த வீடு இல்ல. என்னுடைய மனைவி விரும்பும் நகை பாத்திரம் பண்டங்களை எல்லாம் என்னால வாங்கி கொடுக்க முடியல. என்னுடைய குழந்தைகளுக்கும் அவங்க கேட்பனவற்றையெல்லாம் கொண்டு வந்து கொடுக்க முடியல. இதனால எனக்கு மன நிம்மதி இல்லாம போயிடுச்சு. இந்த நிலையில தான் அம்பிகா தேவியை தரிசித்தா என்னுடைய பிரச்சனை தீரும்ங்கிறது தெரிஞ்சுது. அதனால இந்த தேவியை தரிசிக்க கிளம்பினேன்னு சொன்னாரு. இப்படி எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறமா காசிநாதன் சதுராங்கதனை நோக்கி, ஐயா, நான் இப்படியே திரும்பிடுறேன். நான் தேவியை தரிசிக்க முடியாதுன்னு இப்ப தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னான். சதுராங்கதனும், இவ்வளவு தூரம் நீ வந்து தேவியை தரிசிக்க முயலாம போவது சரியல்ல. நீ தரிசிக்காவிட்டாலும் எனக்கு துணையாகவாவது இரு. நான் தேவியை தரிசித்ததுக்கு அப்புறமா இருவரும் திரும்பி போகலாம்னு சொன்னான். அதை கேட்ட காசிநாதனும், நீங்க சொல்றது சரிதான். இவ்வளவு தூரம் வந்தாச்சு, தேவியை தரிசிக்க முடியாது போனாலும் அந்த கோவிலையாவது பார்த்து திருப்தி அடைகிறேன். இவ்வளவு நாட்கள் உங்களோட பழகிவிட்டு உங்களுக்கு துணையாக வரமாட்டேன்னு சொல்றதும் சரியல்லன்னு சொல்லிட்டு சதுராங்கதனோடு சென்றான். இருவரும் அம்பாசாகாரத்தை அடைஞ்சாங்க. அங்கு தேவியுடைய ஆலயத்தை கண்டுபிடிச்சாங்க. அந்த கோவிலுடைய முன்வாசல்ல தேவியுடைய விக்கிரகம் உண்மையான அறிவாளிக்கே தென்படும்னு ஒரு கல்லில செதுக்கப்பட்டிருந்ததை அவங்க பார்த்தாங்க. சதுராங்கதன் தான் ஏரியில குளித்துவிட்டு கோவிலுக்குள்ள போய் தேவியை தரிசித்து வருவதா சொல்லி போனாரு. அதுக்குள்ள காசிநாதன் ஏரிக்கரையில் இருந்த செடிகளில் இருந்து மலர்களை பறித்து மாலை தொடுத்தா. சதுராங்கதன் கோவிலுக்குள்ள போய்விட்டு வந்து, நீ என்னமோ மாலையை கட்டி வச்சிருக்க, ஆனா கோவில்ல தேவியுடைய விக்கிரகம் தென்படவில்லையே. கோவில் பாழடைந்து கிடக்கிறது. யாராவது அம்பிகா தேவியுடைய விக்கிரகத்தை கவர்ந்து சென்று விட்டார்களான்னு ஆச்சரியத்தோடு கேட்டாரு. காசிநாதனோ தான் தொடுத்த மாலையோடு கோவிலுக்குள்ள போனா. அப்ப சதுராங்கதன், எனக்கே தெரியாத விக்கிரகம் உனக்கு எங்க தெரிய போகிறதுன்னு ஏளனமா சொன்னான். காசிநாதனோ, அதோ பார் தேவி விக்கிரகம், உன் போன்ற அறிவற்றவர்களுக்கு எப்படி தென்படுவாள்னு சொல்லி தன் கையில் இருந்த மாலையை தான் கண்ட விக்கிரகத்துக்கு அணிவித்தான்.
சதுராங்கதன் காசிநாதன் நின்ற இடத்தை பார்த்தப்ப அவருடைய கண்களுக்கு விக்கிரகம் தென்படல. ஆனா காசிநாதன் போட்ட மாலை அந்த இடத்துல தொங்கிக் கொண்டிருந்ததை பார்த்து ஆச்சரியப்பட்டு மலைத்து போனாரு. மகா பண்டிதரான தனக்கு ஏன் விக்கிரகம் தென்படவில்லைங்கிறது அவருக்கு புரியாத புதிதாகவே இருந்துச்சு. காசிநாதனுடைய மனம் நிம்மதியே அடைஞ்சது. தன்னுடைய பிரச்சனைக்கு விடை கிடைத்து விட்டதா அவன் உணர்ந்தா. சதுராங்கதன் கிட்ட அவன், இதுவரை நான் உமக்கு துணை வந்தது போல என்னுடைய ஊர் போகும் வரை எனக்கு துணையாக நீர் வர வேண்டும்னு கேட்டுக்கொண்டா. சதுராங்கதனும் அதுக்கு இணங்கவே இருவரும் அங்கிருந்து திரும்பி போனாங்க. காசிநாதன் சதுராங்கதனை தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் அவர்கிட்ட, நீங்கள் சகல சாஸ்திரங்களையும் கற்ற பண்டிதர், உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கும் காணிக்கை இதுன்னு சொல்லி ஒரு பை நிறைய தங்க காசுகளையும் விலையுயர்ந்த நவரத்தினங்களையும் போட்டு கொடுத்தா. வேதாளம் இந்த கதையை விக்ரமாதித்தன் கிட்ட சொல்லி, மன்னனே, நிம்மதியை அடைய அம்பிகா தேவியை தரிசிக்க சென்ற காசிநாதன் நடுவில் திடீரென ஏன் ஊர் திரும்ப எண்ணினான்? எல்லா சாஸ்திரங்களையும் கற்ற பண்டிதரான சதுராங்கதனை ஏன் அறிவற்றவன் என அவன் கூறினான்? தேவியின் விக்கிரகம் பண்டிதருடைய கண்களுக்கு புலப்படாமல் காசிநாதனுக்கு மட்டும் தென்பட்டதற்கு என்ன காரணம்? என்னுடைய இந்த கேள்விகளுக்கு சரியான விடைகள் தெரிந்திருந்தும் நீ கூறாவிட்டால் உன்னுடைய தலை சுக்கு நூறாக வெடித்து விடும்னு சொல்லுச்சு. இதை கேட்ட விக்ரமாதித்தன் வேதாளத்துக்கிட்ட, காசிநாதன் தனக்கு நிம்மதி இல்லாமல் போவதற்கு காரணம் தன்னுடைய பணமேன்னு நினைச்சா. ஆனா மகா பண்டிதரான சதுராங்கதன் அதே பணத்தை நாடி தேவியை தரிசிக்க வந்ததை பார்த்து தான் நினைத்தது தவறுன்னு உணர்ந்து அவன் உடனேயே திரும்பிவிட நினைத்தான். தன்னுடைய பணத்தை பலருக்கும் கொடுப்பதில் நிம்மதியை காண முடியும் என்று அப்போது அவன் அறிந்து கொண்டான். இதை அறியாத சதுராங்கதனை அறிவற்றவன் என கூறியது சரியே. இந்த சூட்சமத்தை அறிந்தவனையே அறிவாளி என கருதி காசிநாதனுக்கு தேவி தரிசனம் தந்தாள். அதை அறியாத பண்டிதரின் கண்களுக்கு அவள் புலப்படவில்லைன்னு சொன்னான். விக்ரமாதித்தனோட இந்த சரியான பதிலால அவனுடைய மௌனம் கலைஞ்சுது. அவன் சுமந்து வந்த வேதாளம் உயர கிளம்பி போய் மறுபடியும் முருங்கை மரத்துல ஏறிடுச்சு. தன்னோட முயற்சியில சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்துல ஏறி அதுல தொங்கிட்டு இருந்த வேதாளத்தை பிடிச்சு கீழே இறக்கி மீண்டும் நடக்க துவங்கினான்.